சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். Contact 7388824242. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்று இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 300 முதல் 400 ட்ரோன்கள் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ட்ரோன்களை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அது எல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கு. நமக்கு பெரிய அளவுல பொதுமக்களுக்கான இழப்பு இல்லை அப்படிங்கிற பாக்குறோம். அவங்க தரைவழியாக ஒரு தாக்குதல் நடத்தினதுல பூஞ்ச் பகுதியில் 2 தேவாலயங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குருத்வாரா தாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக மதம் முதல்களை உருவாக்கும் பார்த்திருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு பெரும் துயரமான விஷயம் நமக்கு வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி சொன்னது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இது மாதிரியான ஒரு கொடூரமான தாக்குதலை இந்திய மக்கள் மீது, சிவிலியன் நிலைகள் மீது நடத்துறது மட்டும் இல்லாம இந்த குருத்வாரா மீதும் சர்ச் மீதும் நாமளே தாக்குதல் நடத்திட்டு நம்ம அவங்க மேல பழி போடுற அளவுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் மிஸ்ரி ரொம்ப அழகா சொல்றாரு. இது அவங்களே பண்ணாத இதற்கு முன்னாடி செஞ்சு பார்க்காத ஒரு பயங்கர துயரம். அந்த அளவுக்கு அவங்க லோவா போயிட்டாங்க. அவங்க எப்பயுமே லோவா தான் இருப்பாங்க, அதுல குழப்பம் இல்ல. அவர்களுக்கே இது ஒரு பெரிய லோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த மாதிரி எந்த மாதிரி தான் அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்வதற்கும் தயங்காதவர்கள், அவர்களுக்கே இந்த அபாண்டம் அதீதமான ஒரு அபாண்டமா இருந்தது அப்படிங்கிற பார்த்தோம். அந்த மாதிரி குருத்வாராக்கள் மீதும் பூஞ்ச் பகுதியில், எல்லையோர பகுதியில், குப்பாரா போன்ற பகுதியில் பாத்தீங்கன்னா குருத்வாரா அண்ட் சர்ச் பகுதியில எல்லாம் தாக்கல் எடுத்திருக்காங்க. சர்ச்சில் படித்துக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்க ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கவனிக்கிறோம். அது ரொம்ப துயரமான விஷயம். அது பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது ரொம்ப ஒரு கடுமையான விஷயமா இப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாத ஒரு துயரமா நம்ம இருக்கிற பார்க்கிறோம். அவர்கள் அதீதமாக அத்துமீறி குழந்தைகள் மீது, பெண்கள் மீது, குருத்வாரா மீது, சர்ச் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல அநியாயமாக 2 குழந்தைகள் பலியா இருக்காங்க. அவங்களுடைய தாய்மார்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இது இந்த அளவுக்கான தாக்குதல் ஒரு வான்வழி வழியாக தாக்குதல் நடத்தி அதற்கு நாம பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர்களுடைய சிவில் விமான போக்குவரத்து தடை செய்யாம அதுல அங்கங்கே சில விமானங்களை பறக்க விட்டு அதன் மூலமாக ஒருவேளை நாம வான்வழி தாக்குதல் நடத்தி அது தப்பி தவறி அவருடைய சிவில் காமன் மேன் மேல ஏதாவது தாக்குதல் பட்டுச்சு அப்படின்னா இப்படி எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை சுட்டுட்டாங்க அப்படின்னு உலகத்தின் முன்னால் பொய்யாக போலியாக முதலை கண்ணீர் வடிப்பதற்காக சில முயற்சி நடந்ததுங்கிறது பார்த்தோம். நம்ம ஏர் பேச அவங்க திறந்து வச்சிருந்தாங்க சிவில் விமான போக்குவரத்துக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. நம்ம 3 நாட்களா பார்க்கிறோம். 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி இன்னைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் 3 செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அதுல 3 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியும், அதே போல விங் கமாண்டரும், அதே போல கர்னலும், இந்த 3 பேர் 2 பெண் வீராங்கனைகள் உள்ளடக்கிய இந்த 3 பேர் குழு தான் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கோம் பார்க்கிறோம். அதுல இப்போ வரைக்கும் நம்ம ரொம்ப லிமிட்டடா தான் அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி அவங்க தாக்குதல் நடத்தினாங்களே அதற்கான பதில் தாக்குதல் நம்ம நடத்திருக்குமா அப்படின்னு. அதுல ஒரு பாக்கி இருக்கு. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் சொன்னது பாத்தீங்கன்னா, அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு மேல அவர்கள் நடத்தியது போலவே அந்த பகுதியில் நம்ம தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற பத்தி சொல்லல. நான் ஏற்கனவே பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இணையான தாக்குதலை நாம நடத்தியிருக்கோம். அது தொடர்ந்து அது இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்திருக்கோம் பார்க்கிறோம். அவர்கள் நம் மீது நடத்திய தாக்குதலை நாம் தடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம அவங்களோட இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். அந்த மாதிரியான தாக்குதல் இன்னமும் தொடருமா, இன்றும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது அதில் முதல் பாதிக்கு மட்டும் பதில் சொல்லி 2வது பாதிக்கு பதில் சொல்லாம நம்ம அவர்களுக்கு ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட்டா ரெஸ்பான்சிபிளா பண்றோம் அப்படின்னு. அது போக இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது. நமக்கு இதுல இஸ்லாமாபாத்ல, பாகிஸ்தான்ல ஐக்கிய அரபு சவுதி அரேபியாவுடைய தூதுவர்கள், அந்த நாட்டுடைய அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த நாடு நம்மோடு மிகப்பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டக்கூடிய நாடு. அதனால அவர்கள் அங்கே இருக்கும்போது நம்ம எந்த விதமான தாக்குதல் நடத்திடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது தப்பா போயிட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல, அவங்களே ஏதாவது பாகிஸ்தான்காரங்களை ஏதாவது பண்ணிட்டு பாத்தீங்களாப்பா நம்ம ஆளு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா நம்ம ஒரு முழு கட்டுப்பாடுல இருக்கோம். இன்று அதிகாலை 4 மணிக்கு பிறகு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் கடந்த பிறகு இது எந்த தாக்குதலும் இல்லைன்னு பார்க்கிறோம். 2 தரப்புகளுமே கடந்த 14 மணி நேரங்களாக எந்த தாக்குதலும் இல்லைன்னு பார்க்கிறோம். இன்று அதிகாலை 4 மணிக்கு வந்த தாக்குதலோடு நம்ம அதுக்கு முறியடிச்சதோ நம்ம முடிவுக்கு வந்திருக்கு. அவர்கள் நம் மீது தாக்குதல் நடத்தினார்கள். நாம் அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்திருக்கிறோம்.
அந்த கவுண்டர் அட்டாக்ல வந்து நமக்கு வந்து அவங்களுக்கான பாதிப்பு வந்து என்னங்கிறது அவங்க தான் சொல்லணும். அவங்க வந்து வெளியுறவுத்துறை அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காவாஜா வந்து அவர் நிறைய கதர்னாரு, பாராளுமன்றத்திலே சொன்னார். ரொம்ப முக்கியமா இன்னொரு பெரிய துயரமான ஒரு சம்பவத்தை சொன்னாரு. நாம இரண்டாவது கட்ட மனித கேடயங்களாக மதரசால இருக்கக்கூடிய குழந்தைகளை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இருக்கு. நம்ம வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த முறையே நம்ம வந்து சொன்னோம், நம்முடைய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்குது, அவங்க வந்து சிவில் விமான போக்குவரத்தை தடை செய்யாம அதன் மூலமாக வந்து ஒரு தாக்குதல் நடந்துராதா அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வந்து போயிருக்கிறாங்க. அது மூலமா வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அது மூலமா நமக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்து ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. நாம வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா நம்ம வந்து இருந்து நம்ம எந்த விதமான தப்புக்கும் துணை போகாம நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தோம். அதனால வந்து நம்மளால வந்து எந்த விதமான சிவிலியன்களுக்கான ஆபத்து நம்ம எதுவும் வரலங்கிற பார்க்கிறோம். மாறாக அவர்கள் வந்து அமைதி கொள்ளாம அடுத்த கட்டமாக மதரசால இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் இரண்டாவது கட்ட ஃபிதாயின்களாக நம்ம பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி மதரசாக்கள்ல என்ன மாதிரியான வேலைகள் பண்றாங்க, குழந்தைகள் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுறாங்க பார்க்கிறோம். குழந்தைகள் வந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரில 14 வயசுல இருந்து 16 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருக்கும்போது அவங்க வந்து மனித கேடயங்களாகவும் அது வந்து அவர்களுடைய உயிருக்கே வந்து உலை வைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களையும் வந்து நாங்கள் ஈடுபடுத்துவோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லக்கூடியது பார்க்கிறோம். பகிரங்கமா ஆன் ஏர்ல பாராளுமன்றத்தில் அவங்க அறிவிக்கக்கூடியது பார்க்கிறோம். இந்த லட்சணம் தான் வந்து அவங்களுடைய மனித உரிமைகள் இருக்கு. அவங்கள பார்த்து தான் நம்ம ஆட்கள் எல்லாருமே பாகிஸ்தான் மனித உரிமையை காப்பாற்றணும், ரெண்டு பேருமே வந்து நம்ம அமுக்கமா போகணும், இணக்கமா போகணும் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு துயரமான விஷயமா பார்க்கக்கூடிய, பயங்கரவாதத்துக்கு துணை போகிற, பயங்கரவாதத்தை தூண்டி விடுகிற ஒரு நாடும் அதற்கு பொறுப்புணர்வோடு பதிலளிக்கக்கூடிய, அப்ப கூட நம்ம வந்து கோவப்படாம உணர்ச்சி விடாம பொறுப்புணர்வோடு பதிலளிக்கக்கூடிய நாமும் ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் 14 ஹவர்ஸா எந்த தாக்குதலும் இரண்டு தரப்புலையும் ரிப்போர்ட் ஆகல அப்படிங்கிற பார்க்கிறோம். அதன் பிறகுதான் காலையிலேயே செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதாக இருந்தது வந்து இன்றைக்கு மாலைக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க நம்முடைய வெளியுறவுத்துறையில. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கலாம். சவுதி அரேபியாவுடைய அரசு தூதர்கள் அங்கே பாகிஸ்தானில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அரசு முறை பயணமாக அங்கு வந்திருக்கிறார்கள். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடியது வந்து சவுதி அரேபியா. அவங்க வந்து நம்ம கிட்ட எந்த விதமான பிணக்கம் வச்சுக்கிறது நம்ம ரொம்ப நட்பு கூட்டிதான் இருக்காங்க. நம்முடைய சகாயமா நமக்கு தரக்கூடிய பல விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட விஷயங்களை வந்து நமக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அதனால அவர்கள் அங்கு இருக்கும்போது எந்த விதமான தாக்குதல் சம்பவம் நடந்துக்கூடாதுல நாம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். நம்ம வந்து ஏதாவது தாக்குதல் வந்து நடந்தா கூட இது வந்து எப்படி மிஸ்கைட் பண்றதுக்கு பாகிஸ்தான் எவ்வளவு தயாரா இருக்குங்கிற எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். இதற்கிடையில் இன்னும் முக்கியமான செய்தி வந்திருக்கு. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அவங்க வந்து ஸ்டாப்டு ஆன்லைன் சேல் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு வாக்கி டாக்கி. இந்த வாக்கி டாக்கிங்கிறத பார்த்திருப்போம். காவல்துறையில் உட்பட பல இடங்களில் வந்து வச்சிருப்பாங்க. தனியார் பாதுகாப்பு மையங்களையும் கூட வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்ல வச்சிருக்காங்க. தனியார் பாதுகாப்பு காவலர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வாக்கி டாக்கிங்கிறது நீங்க எப்பவுமே சத்தம் வந்திருக்கும். அந்த நம்பர் கொடுங்க, மைக் 1 காலிங், மைக் 2 காலிங் வந்திருக்கும். அது மாதிரி ரோஜர் அப்படின்னு வந்து ஹோல்டான் அப்படிலாம் வந்துடும். அது மாதிரி மைக் வந்து மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு முனையில இருந்து ஒருத்தர் பேச முடியாது வந்து எதில் எல்லாத்துக்குமே கேட்கும். மறுமுனையிலிருந்து பேசினா தான் இவங்களுக்கு கேட்கும். ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் பேச முடியும் அப்படிங்கிறது வந்து அது வயர்லெஸ் கான்டாக்டுக்காக எங்கேயுமே வந்து பல இடங்கள்ல நெட்வொர்க் கிடைக்காத இடங்கள்ல, மொபைல் நெட்வொர்க் கிடைக்காத இடங்கள்ல, பாதாளங்களை கூட இது மாதிரி வந்து பேச முடியும். அதனால காவல்துறை வந்து பெரும்பாலும் இதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த வயர்லெஸ் வாக்கி டாக்கி வந்து தனியாருக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் சேல் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு வாக்கி டாக்கி, ஆன்லைன் மூலமாக யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு 10 வாக்கி டாக்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத தவிர்த்திருக்காங்க. வாக்கி டாக்கி டிவைசஸ் ஆன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அமிட் ஆன்கோயிங் இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன். இதை வந்து பயன்படுத்தி மாற்றி வேற ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். சில நிமிடங்களுக்கு முன்னதாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு 2.5 மணி நேரங்களுக்கு முன்னதாக சரியாக 4 மணியிலிருந்து 4:30 மணிக்கு துவங்கியது வந்து சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடந்தது. சென்னை பெருநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டத்தை தொடர்ந்து சென்னையில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய வணிக வளாகங்கள், கடற்கரைகள், முக்கிய சாலைகள், கோவில் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல வந்து கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கும் டெல்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கும் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்காக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அந்த வெடிகுண்டு மிரட்டல்
மேட்டர்ல வந்து அட்ரஸ் பண்றதுக்கான நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான இமெயில் மூலமா வந்தது. அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத சென்னை காவல்துறை ஆணையர், பெருநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் சொன்னார். செய்தியாளர் சந்திப்புல நம்ம வெளியுறவுத்துறை செயலர் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா, பொய்களால் உலகை ஏமாற்ற பாகிஸ்தான் முயற்சி செய்கிறது அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டுச்சு. என்ன அப்படின்னா, தனது வான் எல்லையை மூடாமல் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் மூலமாக மக்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து, விமான போக்குவரத்து விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக்கியது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்தியா வச்சிருக்கு. கராச்சி, லாகூர் நகரங்களின் மீது பயணிகள் விமானம் தொடர்ந்து பயணிக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா சரியான பதிலடி தந்திருக்கிறது. இந்த மாதிரியான பதிலடி தரும்போது ஒண்ணுல ரெண்டு ஏதாவது வந்து அவங்களுடைய ஏர்பேஸை வந்து மூடாம வச்சிருக்கிறதுனால, சிவில் விமான போக்குவரத்துக்கு அனுமதிச்சிருக்கிறதுனால அங்க வந்து தாக்குதல் நடத்தினா அதன் மூலமா ஒரு ஆதாயம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கிறோம். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா சரியான பதிலடி தந்திருக்கிறது. தவறான தகவல்களை கொடுத்து உலகை ஏமாற்ற பாகிஸ்தான் முயற்சிக்கிறது. பூஞ்ச் பகுதியில் நம்ம வந்து குப்வாரா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டம் பூஞ்ச் பகுதியில் பார்த்தீங்கன்னா, குருத்வாரா ஒன்றை, அதாவது சீக்கியர்களுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய இடங்கள், சீக்கியர்களுடைய கோவில்கள், வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய குருத்வாராவில் வந்து பாகிஸ்தான் தாக்கி இருக்குது. அது சீக்கிய வழிபாட்டு தலங்களை இந்தியா தாக்கியதாக பொய் தகவலையும் வேற பரப்பியிருக்காங்க. அவங்க செஞ்சுட்டு நம்ம செஞ்சா வர சொல்லியிருக்கான்னு பார்க்கிறோம். மே 7ஆம் தேதி பூஞ்ச் பகுதியில் தனியார் பள்ளி மீது, அது ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு சொந்தமான ஒரு கான்வென்ட் பள்ளி, அந்த பள்ளி மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததால் பெரிய அளவில் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. அங்கேயும் கூட 2 மாணவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற தகவலை நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல பூஞ்ச் பகுதியில் கிறிஸ்துவ தேவாலயம் ஒன்றையும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவாலய தாக்குதல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். பெற்றோர், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் காயமடைந்திருக்கிறாங்க. வழிபாட்டு தலங்களை தாக்கவில்லை என பாகிஸ்தான் பொய் சொல்லி அவர்கள் குறிவைத்து மசூதிகளையும் சர்ச்சுகளையும் குருத்வாராக்களையும் தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து இந்தியா அம்பலப்படுத்தியிருக்கு. நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து சர்வீஸ் ஆஃப் கர்த்தாப்பூர் ஹாஸ் பீன் பாஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ, கர்த்தாப்பூர் வழியாக வரக்கூடிய 2 நாடுகளுக்கு இடையிலான பாதை வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்இன்ஃபர்மேஷன் கமிங் ஃப்ரம் பாகிஸ்தான் சேஸ் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி. தவறான தகவல்கள், பொய்யான தகவல்கள், பாதி உண்மையா இருக்கக்கூடிய தகவல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். ஆன் பாகிஸ்தான் கிளைம்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரோன் ட்ரைங் டு அட்டாக் கர்தாப்பூர் குருத்வாரா. கர்தாப்பூர் குருத்வாரால வந்து நாம தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு பாகிஸ்தான் பொய்யான தகவலை சொல்லியிருக்கு. இதன் மூலமாக கம்யூனல் ஹியூ, அதாவது மதங்களுக்கு இடையிலே வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய, ஒரு டென்ஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து பாகிஸ்தான் செஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தோம். பட் வந்து இந்தியா எப்படிப்பட்ட நாடுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30% பாகிஸ்தான்ல சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இந்துக்களும் சீக்கியர்களும் இருந்தாங்க, ஓரளவு கிறிஸ்தவர்களும். இப்ப வந்து 1947 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய எண்ணிக்கை குறைந்து 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 ஒருவேளை அவர்கள் கொல்லப்பட்டு அல்லது மதம் மாற்றப்பட்டு தற்போது பாகிஸ்தான்ல சீக்கியர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே சேர்த்து 3% அளவுக்கு தான் அங்க வந்து நம்முடைய இந்துக்களுடைய உள்ளிட்டவர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய மக்கள் தொகை இருக்குன்னு பாக்குறோம். அந்த மாதிரி வந்து அங்க சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பர்வேஸ் முஷரப் அவர்கள் அதிபராக இருந்த போது, இங்க வந்திருந்த போது ஒரு அற்புதமான இந்திய இஸ்லாமிய குடிமகர் ஒருத்தர் வந்து ரொம்ப வலிமையான பாடத்தை எடுத்தாரு பர்வேஸ் முஷரஃபுக்கு. எங்களுக்கு இங்க வந்து எல்லா விதமான சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் பாகிஸ்தான்ல எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அதை விட அதிகமான முஸ்லிம்கள் இங்கே இருக்கிறோம். அதே போல எங்களுக்கு ஒருவேளை ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கான திறமை எங்களுக்கே இருக்கிறது. அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 70% இந்துக்கள், அதையும் தாண்டி எண்ணிக்கை இருக்குங்கிறதை அவர் குறிப்பிடுறாரு. குறைந்தபட்சம் 70% இந்துக்களால் எங்களுக்காக கூட நின்று குரல் கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று பர்வேஸ் முஷரஃப் அவர்கள் பாகிஸ்தானுடைய மேனாள் அதிபர் இந்தியாவுக்கு வந்திருந்த போது இந்தியாவை சேர்ந்த ஒரு சுத்தமான பச்சை இஸ்லாமிய குடிமகன் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வலுவான பாடத்தை நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தான் நாடு அங்க எந்த விதமான
மத சுதந்திரமும் இல்லாமல் இருக்கும்போது இந்தியாவில் மத கலவரத்தை உண்டாக்குவதற்கான முயற்சியாக குருத்வாரா பகுதியில் தாக்குதல் நடத்திச்சுன்னு பார்க்கிறோம். ஏற்கனவே காலிஸ்தானிகள் வந்து இந்தியாவில் வந்து காலிஸ்தானை தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் உள்ளிட்ட பகுதியில் வந்து தனியாக எங்களை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது, அதற்கு காலிஸ்தான் அப்படின்னு பேர் சுட்டி இவங்க வந்து கனடா உள்ளிட்ட பல இடங்கள்ல பெரும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதை வந்து இந்தியா ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்கு. இவர்கள் பாகிஸ்தானியர்கள் வந்து ஒரு தாக்குதல் நடத்தும் மூலமாக அதிலிருந்து நமக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிற பார்க்கிறோம். அதை வந்து இந்தியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்குங்கிற கவனத்துக்கு வரும். பொதுமக்களுக்கு மத்தியில எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப தெளிவான விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். UAE, United Arab Emirates, ஐக்கிய அரபு எமிரகம் declines to host PSL. The UAE likely to shut the door due to India and Pakistan conflict. அவங்க வந்து எந்த விதமான ஒரு பாகிஸ்தான் பிரீமியர் லீக் கிரிக்கெட் வந்து அவங்க வந்து அங்க நடத்தலாமா அப்படிங்கறத பார்த்திருக்காங்க. இல்லங்க நாங்கலாம் பண்ற மாதிரி இல்லங்க அப்படின்னு ஐக்கிய அரபு எமிரகம் கிரிக்கெட்ல ரொம்ப அதிகமான ஃபேன்கள் இருக்கக்கூடிய நாடு. அவங்க வந்து நிறைய மேட்ச்கள் எல்லாம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. பட் வந்து இந்த முறை PSL போட்டி வந்து இங்க IPL போட்டி நடக்கிற மாதிரி அங்க நடந்தது பாகிஸ்தான்ல. அந்த போட்டிகள் வந்து முடிவுக்கு வந்திருக்குது. அந்த போட்டிகள் வந்து நடத்த முடியாத நிலைமை அங்க ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து இந்தியால IPL போட்டியில ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒத்தி வைத்திருக்கிறோம். ஒரு வாரத்துக்குள்ள இந்த போற முடிவு கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம மாட்டு விளையாட்டை பார்க்க போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குதுங்க. அப்ப அதே மாதிரி அவர்கள் வந்து PSL போட்டியை வந்து நிறுத்திட்டு இங்க பாகிஸ்தானுக்குள்ள நடத்த முடியாது போல தெரியுது. நம்ம வந்து சவுதி அரேபியாவில் நடத்திக்கலாமா, அமீரகத்தில் நடத்திக்கலாமான்னு கேட்டதுக்கு வந்து அமீரகம் வந்து இல்ல பண்ண முடியாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவலா வந்து நிக்குது. அதே போல வந்து இந்தியா உள்ள இருக்கக்கூடிய மத ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான முயற்சியை பாகிஸ்தான் வந்து இருக்கிற பார்க்கிறோம். குருத்வாரால தாக்கல் நடத்திட்டு, மசூதியில தாக்கல் நடத்திட்டு, தேவாலயங்கள்ல தாக்கல் நடத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கோழைத்தனமான தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிற பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து கர்னல் சோஃபியா குரேஷி சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் லே டு சர் கிரீக், அந்த பகுதி லேல இருந்து சர் கிரீக் பகுதி வரைக்கும் 300 முதல் 400 ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவியது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்துறதுக்காக 300 முதல் 400 ட்ரோன்களை நேற்று இரவு, அது வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் 12 மணிக்கு பண்ணாங்க. அதிகாலை 4 மணி வரைக்கும் ஒரு லேட்டஸ்டா ஒரு அட்டாக் வந்துச்சு. அது ஒட்டுமொத்தமாக அது வந்து லே பகுதியிலிருந்து சர்கிரிக் பகுதி வரைக்கும் 300 முதல் 400 ட்ரோன்களை வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த ட்ரோன் டிப்ரிஸ் எல்லாமே அந்த முறியடிக்கப்பட்டு உடைக்கு சிதறடிக்கப்பட்ட ட்ரோன் எல்லாமே அதோடைய சிதறல்கள் எல்லாமே சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது எல்லாமே அநேகமாக துருக்கியோட தான் இருக்கு அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட விசாரணை நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத நம்முடைய கர்னல் சோஃபியா குரேஷி சொல்லியிருக்காங்க. அதே போல சீஸ்ஃபயர் வயலேஷன் பை பாகிஸ்தான் இன் LOC, நம்ம வந்து ராணுவத்தில் ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை மீறி அவங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அதையும் வந்து தொடர்ந்துட்டே இருந்ததை பார்க்கிறோம். இந்நிலையில லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். கடந்த 3 நாட்களாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அணுகும் போதும் உடனடியாக வந்து கொடுத்துட்டு நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தருணம். நம்ம வந்து தொடர்ந்து 10-12 நாட்களாவே LOCல வந்து அவங்க சீஸ்ஃபயர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை மீறி வந்து அவங்க தொடர்ந்து வந்து அவங்களுடைய அட்டாக் நடத்திட்டே இருந்தாங்க. நம்ம பார்த்தோம். அதனால வந்து அப்பாவிகளுடைய உயிர்கள் வெளியானதை பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த ட்ரோன் தாக்குதல் சர்ப்ரைஸ் இல்ல. நேற்று ஏற்கனவே நடந்த தாக்குதலை பத்தி இன்னைக்கு நமக்கு வந்து வெளியுறவுத்துறை செயலரும் சொன்னாங்க. அதே போல நமக்கு வந்து நம்முடைய கர்னலும் சொன்னாங்க, விங் கமாண்டரும் சொன்னாங்க. எல்லாரும் சொன்னது வந்து 300 முதல் 400 ட்ரோன்கள். இப்ப வந்து ஒவ்வொரு இடமா சொல்லும் போது 50, 60, 10, 12 ஜம்மு இருந்து குஜராத் வரைக்கும் நீங்க வந்து சொல்லிட்டே வந்தீங்க. அது ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து ஒரு 150 கூட தேராது. நேரத்தை கம்பேர் பண்ணா அது இன்னும் முடியல. நம்ம பார்த்தோம் மணி வந்து ஒரு 10 தான் ஆகுது. வந்து நேற்று வந்து 2 மணி வரைக்கும் அந்த இடைவிடாத தாக்குதல் இருந்துச்சு. கடைசி தாக்குதல் வந்து இன்னைக்கு விடியால 4 மணிக்கு இருந்தது பாக்குறோம். நேற்று வந்து 300 இருந்து 400 விமானங்கள் வந்து ட்ரோன்கள் வந்து ஏவப்பட்டதுனால இன்னைக்கு அதற்கு குறைவில்லாத அளவுக்கான ட்ரோன்கள் வந்து அவங்க ஏவுவாங்கன்னு கூட அவங்க அட்டாக் அப்படிதான் இருக்கு. நம்முடைய சாக்கிரன் சார் அவர்கள் சொன்னது போல நேற்று முன்னாடி அவங்க வந்து நம்முடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத சோதிக்கிற இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க சோதிச்சு பார்த்தாங்க. அதனால இது அடுத்த கட்டமா எஸ்கலேட் பண்ண அப்படிங்கிற முயற்சி ஈடுபட்டுருக்காங்க. அவர்கள் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளால அதிகமா அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும். ஆனால் அவர்கள் வந்து எல்லாமே நம்ம அனுப்ப நியூட்ரலைஸ் ஆகிட்டு இருக்கேன்னு பார்த்து நம்ம வந்து பார்த்தோம். சைனாவுடைய BL-15 நாட் ராங். ஸோ அந்த ராக்கெட் வந்து வீணா போனதை பார்த்தோம். அதே மாதிரி ட்ரோன்கள் எல்லாமே அவங்களுடைய எஃபோர்ட்லாம் வீணா போறதை பார்க்கிறோம். ஸோ
அவங்களுக்கு வந்து எந்த விதமான பலனும் கிடைக்காம இருக்கிற அவங்க வந்து ஸ்ரீநகர் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே இந்தியா முழுக்க அவங்க வந்து சிவிலியன்களே ராணுவ முகாம்களை தான் குறி வைக்கிறாங்க. நாம வந்து ரொம்ப தெளிவா நிதானமா அவர்களுடைய பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான் குறி வச்சோம். அது ரொம்ப தெளிவா முதல் நாள்லயே சொன்னோம். ஆனா அவங்க வந்து நம்முடைய சிவிலியன் பேஸையும் நம்முடைய மிலிட்டரி பேஸையும் குறி வைக்கிறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லைங்கிறது கூட நம்ம பாக்குறோம். இன்னைக்கு சிலர் இன்ஜூர்டும் இருக்காங்க சார். ஆமா, ஆப்வியஸ்லா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னது போல நமக்கு வந்து பூஞ்ச் பகுதியில 2 அப்பாவி குழந்தைகள் பலியானதை பார்ப்போம். இது மாதிரி அட்டாக் வரும்போது கட்டாயமா அந்த இன்ஜுரி இருக்கும். அந்த இன்ஜுரி வந்து வேரியஸ் ரேஞ்சில வேரியஸ் லெவல்ல இருக்கும். அது வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 200-300 ட்ரோன்கள் தாக்கும் போது அதுல வந்து 299 ட்ரோன்களை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டாலும் ஒரு ட்ரோன் உள்ள வந்து அட்டாக் பண்ணாலும் அதுல வந்து ஒரு காயம் வந்து அவர்கள் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுங்கிற பாக்குறாங்க. பட் ஒண்ணும் பிரச்சனை, நம்ம வந்து ரொம்ப டாக்டிக்கலான விஷயத்த நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் ட்ரெயின் ஆக போது காத்துட்டு வர மாட்டோம். எவ்வளவு வந்து வாங்கிடுவாங்க, துருக்கி எவ்வளவு கொடுத்துரும், அப்ப சைனா எவ்வளவு சப்ளை பண்ணிடும் அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம வந்து IMF இருந்து காசை வாங்கி அதை லோனை வாங்கி திருப்பி இனிமே ஆயுதங்கள் வாங்கி அது எதுவுமே நடக்க போறதில்ல. ஆனா கன்ஃபார்மா நமக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அனுதினமும் உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்குது. நம்முடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து இந்தியா முழுக்க ட்ரோன்ல வந்து அவங்களுக்கு நினைவு இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே முன்னின்று துவக்கி வைத்து இந்த விவசாயத்துக்கான உரம் மற்றும் மருந்து தூவுறதுக்கு அப்படின்னு சொல்லி பயணிச்சு பெரிய பெரிய சைஸ்ல வந்து நம்ம ட்ரோன்கள் வந்து கொண்டு வந்தோம். அது வந்து பல கிலோமீட்டர்கள் பாயக்கூடிய அளவுக்கான ட்ரோன்கள் கொண்டு வந்தோம். அந்த ட்ரோன் எல்லாமே மல்டி பர்பஸ்க்காக நமக்கு வந்து பாகும். அது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளாவும் அதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து நிறைய பண்ண முடியும். நம்ம இப்போதைக்கு முழுக்க டிஃபென்சிவ் மோட்ல தான் இன்னமும் இருக்கும்னு பாக்குறோம். நாம வந்து அவங்களுடைய ஏர் பேஸ் உட்பட அவங்களுடைய நேவல் பேஸ் உட்பட எங்கேயுமே நம்ம அட்டாக் பண்ணாம இருக்கிறோம். ரிட்டாலியேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை நியூட்ரலைசேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, மணி அண்ட் வெப்பன்ஸ் அது எல்லாமே வந்து அம்யூனிஷன்ஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும் அப்படிங்கிற நம்ம இருக்கோம். ஸோ எவ்வளவுதான் போறாங்கன்னு பார்ப்போமே அப்படிங்கிறத நம்ம நிதானமா வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், செய்தியாளர் சந்திப்பின் போதும் பிரஸ் மீட் போதும் நம்ம வந்து தனிப்பட்ட பேட்டியின் போதும் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஜ் ஆசிக் வந்து எவ்வளவு சோர்ந்து டயர்டா எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா வெறுத்தில இருக்காருன்னு பார்த்தோம். வேற நம்மளுடைய பாரத பிரதமர் நீங்க அந்த விஷுவல் கூட போட்டிருந்தீங்க. பாரத பிரதமர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் NSA மற்றும் முப்படை தளபதிகள் மற்றும் CDS சேர்ந்து பேசும்போது ஒரு டின்னர் மீட்டுக்கு வந்த மாதிரி சாதாரணமா கேஷுவலா வந்து ஜாலியா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம பாடி லாங்குவேஜ் பார்த்தோம். அவ்வளவு கான்பிடண்டா நம்முடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு பார்க்கிறோம். அது எல்லாமே வந்து தெளிவா அவர்கள் எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பார்ப்போமே. நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். அவர்கள் என்ன தாக்குதல் நடத்தினாலும் ரிட்டாலியேட் பண்ணிருங்க, அதை அனுமதிக்காதீங்க, அதற்கு இணையான தாக்குதல் கொடுத்துருங்க, நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கேட்க வேண்டாம் அப்படின்னு. அது வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பேஸுக்குமே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப உத்தம்பூர்லயோ ஜம்முலயோ ஒரு நம்முடைய மிலிட்டரி பேஸ் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஏரியால அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஏர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். இத்தனை கிலோமீட்டர் இவங்களால சமாளிக்க முடியுது. அந்த ரேடார்ல வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஏரியா வச்சு அப்ப அங்க வந்து அந்த ரேடாருக்குள்ள எவ்வளவு ட்ரோன் வருதுங்கிற பார்த்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அதை நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்க பேக்கப் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜம்முல இருந்து இவ்வளவு பண்ண முடியும், உத்தம்பூர்ல இவ்வளவு பண்ண முடியும், பூச்ல இருந்து இவ்வளவு பண்ண முடியும்னு நம்முடைய ரேடார் வந்து எது எதெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அதை பூரா நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க டெல்லிக்கோ பாம்பேக்கோ கொல்கத்தாக்கோ நீங்க யார்ட்டையும் அனுமதி கேட்கறதுல அங்கங்க நீங்க பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது கீழ் லெவல்லயே முடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். நம்முடைய ஏர் ஸ்பேஸ நம்ம கிளப்பி விட்டு நம்முடைய ஏர் போர்ஸ் நம்ம வந்து கிளப்பி விட்டோம்னா தான் நமக்கு வந்து மேல வரைக்கும் அதுதான் எஸ்கலேட் ஆகிறதுக்கான விஷயம் பார்க்கலாம். நீங்க வந்து சாய்க்கிரன்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க கேட்டுருந்தீங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த வார் எஸ்கலேஷன்ல எந்த லேடர்ல வைக்கலாம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த லிமிட்டட் வார் லேடர்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். அது வந்து அது எனி டைம் அது வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ் வார் அப்படிங்கிற லேடருக்கு மாறலாம். ஆனா அதுவுமே எகைன் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன செய்யுங்கிற பொறுத்து அவர்கள் ஒரு விமானப்படையின் மூலமாக நேரடி தாக்குதல் நடத்தினால் இம்மிடியட்டாக நம்மகிட்ட வந்து ஒரு பிளைட் ஒரு ஜெட் வந்து பறக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன ரொம்ப தெளிவா அமெரிக்காவுடைய அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குறிப்பிட்டது போல அப்படிங்கிற ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம நீ என்ன செய்தியோ அதை அப்படியே நம்ம பதிலளிச்சு செய்ய வேண்டும். நம்ம அவர்கள் நடத்துற தாக்குதலுக்கு கூட நம்ம அப்படியே இணையானதுக்கு எதிரான தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். நம்ம அவர்கள் ட்ரோன் மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ண நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம
வந்து நம்முடைய உமர் அப்துல்லா அவர் ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் வந்து எனக்கே கால சத்தம் கேட்குது அப்படின்னு அவர் தலைநகர் ஸ்ரீநகர்ல அவருடைய வீட்டுல பார்க்கக்கூடிய இடத்துல கூட அவருடைய அதிகாரப்பூர்வ இருந்தே அவருடைய சத்தத்தை கேட்குது. இப்ப பின்னாடி களத்தை வந்து இறங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது கூட குஜராத் இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ராஜஸ்தான், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, மேல ஜம்மு காஷ்மீர் எல்லா மாநிலங்களையும் மாநிலங்களாம் வந்து தாக்கல் தொடர்ந்து இருக்காங்க. ஆனா இது எல்லாமே நம்மளால ஹேண்டில் பண்ணக்கூடிய தாக்குதல் தான். நம்ம வந்து பார்த்தோம் நமக்கு எடுத்து ஒரு 6-7 மணி வரைக்கும் ஒரு 12-14 மணி நேரத்துக்கு வந்து எந்த தாக்குதலுமே இருக்குல்ல. அப்புறம் சாயந்தரம் பொழுது இருக்கிற பிறகு அவர்களுடைய நேரத்தை 6 மணி நம்முடைய நேரத்துக்கு 6-3 மணிக்கு மேலதான் அவங்க வந்து இந்த தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. பார்த்தோம் இருட்டுல தாக்குதல் நடத்திட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் டயர்டான வரைக்கும் தாக்குதல் 2 மணிக்கு தூங்க போயிடுறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் மறுநாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன டேமேஜ் என்னங்கிற அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து பார்ப்போம். இந்த 3 நாள் நம்ம வந்து 7ஆம் தேதி இரவுல இருந்து 8-9 இன்னைக்கு 3வது நாள் தொடர் இரவு நம்ம பார்க்கிறோம். இந்த 3 நாள் இரவு நம்ம பார்க்க முடியுது. பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ஆயுத பேட்டனை தாக்குதல் பேட்டனை வந்து ஒரு சேட்டலைட்டா பண்ணி வச்சிருக்கு. நம்ம வந்து இரவுகளில் தாக்குதல் நடக்கிறோம், ட்ரோன்கள் மூலமா தாக்குதல். இந்த பக்கம் எல்லை பகுதியில 20 நடக்கக்கூடிய தாக்குதல் வந்து அது விச் இஸ் வெரி ஆப்வியஸ். அது வந்து 10-12 நாள் நடக்கும். இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு 3 நாள் தான் நடக்குது. ஆனா உயிரிழப்பு வந்து பெருசா வரல. நம்ம வந்து ஏற்கனவே உயிர்த்துறை செயலர் சொன்னது போல அந்த உயிரிழப்பு கூட பூச்சி பகுதியில குப்வாரா பகுதியில ஏற்கனவே முதல் நாள் 7ஆம் தேதி இரவு அவர்கள் நடந்த தாக்குதலுடைய விளைவாக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் தரை வழியாக நம்முடைய ராணுவ நிலைகள் மீது குறி வைக்காமல் அவர்கள் அந்த பீரங்கிகளை திருப்பி வந்து சிவிலியன்கள் மூலமா வந்து ஒரு கோழைத்தனமான பயங்கரவாதிகள் என்ன கோழைத்தனமான நடவடிக்கை செய்தார்களோ அதே மாதிரியான ஒரு கோழைத்தனமான நடவடிக்கை அவங்க பண்றதை பாக்குறோம். அதை வந்து காமன் மேனுடைய வீட்டுல தாக்கும் போது அதை நம்மளால நியூட்ரலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய சிரமம். ஏன்னா ஏர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு விஷயம் வந்தா நம்மளால வந்து ரேடார் மூலமா அதை கணிச்சு அதை வந்து வான்வெளியிலே தாக்குதல் அடிச்சிட முடியும். மாறாக பீரங்கி வழியாக தரை வழியாக இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்கள சிவிலியன்கள் வீடுகள் நம்ம எவ்வளவுதான் வந்து எல்லாருமே காலி பண்ண சொன்னாலும் அங்க 4 ஏழைகள் அப்பாவிகள் குடிசை வீட்டுல இருக்கிறவங்க போக்குவரத்து இல்லாதவங்க வந்து அவங்க எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு ஏன்னா பேரிடர் மேலாண்மை காலங்கள்ல நம்முடைய வெள்ளத்தடுப்பு காலங்கள்ல நம்ம ஊர்லாம் வந்து இந்த திருமண மண்டபங்கள்ல சமுதாய நலமங்கள் தங்க வைப்பாங்க. அது போல அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உட்பட பல மாநிலங்கள் எல்லோரு பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் உட்பட ராஜஸ்தான் உட்பட அனைத்து எல்லோரு மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லையோர பகுதியிலேயே எல்ஓசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்ல கிராமங்கள்ல பூரா வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளை பூரா நம்ம வந்து அங்கன்னு அப்புறப்படுத்தி வந்து பொது இடங்கள்ல தங்க வச்சிருக்கிறோம். அதையும் மீறி ஒரு 1-2 குடும்பத்தினர் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க லைட் போடுறாங்க, உட்காந்துருக்காங்க, வச்சிருக்காங்க பார்த்துட்டு அந்த இடத்துல அப்பாவிகளை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம குறி வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்முடைய பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டு இருக்கிற பாக்குறோம். அதையும் கூட நம்ம வந்து தடுக்க முடியுமாங்கிற பக்கம் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் அப்புறப்படுத்திட்டோம்னா அப்படிதான் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். மாறாக நம்ம வந்து வான்வழி தாக்குதல் போனாலும் கொடுக்க அந்த ஸ்பாட் நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும். தரைவழி தாக்குதல்கள் வந்து நம்ம நேருக்கு நேரா என்கவுண்டர் பண்ணாதான் உண்டு. பட் அவங்க வந்து மலைப்பகுதியின் உச்சியில இருந்து கொண்டு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை வந்து போய் வைக்கிறாங்க அப்படி பாக்குறோம். அந்த ஒரு கொடூரமான முயற்சி தான் எப்படி பயங்கரவாதிகள் தாக்குதல் பண்ணாங்களோ அதே மாதிரியான சின்ன மட்டும். பட் நம்ம வந்து ஹை அலர்ட்ல இருப்போங்கிற பாக்குறோம். இன்னைக்கு வந்து 7 பயங்கரவாதிகள் வந்து நியூட்ரலைஸ் செய்யப்பட்டாங்க பாக்குறோம். அவர்கள் வந்து இதே நேரத்துல இதே மாதிரி வந்து இந்த பக்கம் நீங்க ராணுவத்துல தாக்குதல் நடத்துங்க, அந்த பக்கம் வந்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துங்க, இந்த பக்கம் நாங்க வந்து பயங்கரவாதிகள் நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இந்தியாவை மல்டி லேயர்ல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முயற்சி பண்ணாங்க. பட் நமக்கு வந்து நம்முடைய ராணுவம் வந்து எத்தகைய விஜிலண்டா அலர்ட்டா நம்ம இருக்குங்கிற பார்த்தோம். அந்த பிஎஸ்எஃப் வந்து அறிவிச்சதுக்கூடிய செய்தி குறிப்புல 7 பயங்கரவாதிகளும் ஆன் த ஸ்பாட் அங்கேயே நம்ம வந்து அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க பாக்குறோம். இப்படி நம்ம வந்து நம்முடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்குது. காமன் மேனுக்கோ சிவிலியன்ஸ்க்கோ நம்முடைய விமான தளங்கள் மற்றும் ராணுவ தளங்களுக்கோ எந்த பாதிப்பும் எல்லாம் பாக்குறோம். பட் அவர்கள் ட்ரோன் மூலமாவே தாக்குதல் நடத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து முக்கா 3 தடவை சொல்ற மாதிரி இன்னைக்கு 3வது நாளாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 3வது நாள் தாக்குதல் இப்ப வரைக்கும் நமக்கு செய்தி இப்படி வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க வந்து ட்ரோன் மூலமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர்கள் வந்து ட்ரோன்களை விமானத்தை ஏவி விட்டார்கள் நிச்சயமாக நம்ம ஊர்ல இருந்து ஒரு விமானம் பறக்கும் பார்ப்போம். ஏன்னா விமானம் அவங்களோட ஊர்ல இருந்து விமானம் வந்து கிளம்பிருச்சுன்னா அது நம்மளுடைய ரேடார் கண்களை சிக்கும். அப்ப அவங்க தாக்குதல் நடத்தும் போது நம்ம வந்து கவுண்டருக்கு ஒரு ட்ரோன் அடிச்சு தாக்குதல் நடத்த முடியாது. நாம நம்முடைய விமானங்களை ஏவி விட்டா மட்டும்தான் அது வந்து நம்ம டாக் ஃபைட் இங்கிலீஷ்ல அவங்க சொல்றாங்களே நாய் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரியான வந்து அவங்க நேரடியா ஒன்று போட்டு அவங்க வந்து மோதி நிற்கக்கூடிய அந்த சண்டைகள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அபிநந்தன் வர்த்தமானவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டு பார்த்தோம். அந்த மாதிரி நேரடியான தாக்குதலுக்கு நம்ம தயாரா இருப்போம். அதுவும் நம்முடைய விமானமும் விமானப்படையும் எந்த நேரமும் ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம வந்து விமானத்துல வானத்துல பறக்கிற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு முழு நிலைமையில தயார் நிலையில அவங்க வந்து இருக்கிறோம்.
இருக்கிறாங்க அப்படிங்கிற பாக்குறோம். சோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம எதிர்கொண்டதுக்கு முழுவீச்சு தயார் நிலையில் இருக்கோம். நம்முடைய சிவில் விமான போக்குவரத்துகள் அவங்களுடைய ரேஞ்சிலே இல்லாத அளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 விமான நிலையங்கள் முடக்கப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து எந்த சிவில் விமான போக்குவரத்து நடப்பதற்கும் முழுக்க அந்த அத்தனை பகுதியிலுமே ராணுவத்துக்கு கொடுத்துட்டோம், ராணுவ பயன்பாடு கொடுத்துட்டோம். நம்முடைய சிவிலியனுக்கு எந்த விதமான கேஷுவாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கோம். முழுமையான ஒரு அலர்ட் சிச்சுவேஷன் இருக்கும். எதிரிகள் எந்த மாதிரியான ஒரு சேதத்தை ஏற்படுத்தினாலும், ஆனால் நம்ம பல தடவை பார்க்கிறோம் எதிரிகள் அவர்கள் தான் மிகப்பெரிய சேதத்தை அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ராணுவ தளபதியுடைய பேட்டி, ராணுவ அமைச்சருடைய பேட்டி, பாராளுமன்ற உறுப்பினருடைய எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹெவி டேமேஜ் காஸ்ட், அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கு, பெரிய அளவு தாக்கல் நடந்திருக்கு அப்படின்னு அவர்கள் ஊர்ல எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்கிறது அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து என்ன சாதிச்சிட்டோங்கிற சொல்ல வேண்டியதுல நம்ம பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா நம்ம எப்படி நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசுவாரோ அதே மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ரொம்ப ஆழ்ந்த வார்த்தைகளை பேசுறாங்க. நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத எவ்வளவு சொல்லணுமோ அதை மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபக்கம் அந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து அவர்களுடைய கதறல் வந்து ரொம்ப தெளிவா நம்ம கேட்குது. அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி, ராணுவ அமைச்சர், ராணுவ அதிகாரிகள் அவங்க எல்லாமே ஹெவி டேமேஜ் காஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியது பார்த்தா அவர்களுக்கு அடி வலுவா விழுந்திருக்கு. நாம இங்க இருந்து கவுண்டர் பண்றதுக்கு தாக்குதல் வந்து ரொம்ப வலுவா இறங்கியிருக்கு. அது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்குதலை பாதிப்பை ஏற்படுத்துன்னு பாக்குறோம். சார், இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் சில தகவல்கள் வருகிறது, ரொம்ப அதிர்ச்சி தக்க தகவலாகவும் இருக்கிறது. இது வந்து ஒன்று இது ஃபேக் நியூஸாக இருக்கணும், இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டரை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். வைஷ்ணவ தேவி கோவிலை வந்து பாகிஸ்தானின் ட்ரோன்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஒரு இனிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்று இந்த நியூஸ் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு ப்ரொபகண்டா ஃபேக் நியூஸாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு பாகிஸ்தான் செய்த ஒரு பிளண்டராக இருக்கணும் அப்படின்றது நமக்கு கன்ஃபர்மேஷனா இருக்கு. இப்போ வைஷ்ணவி தேவி டெம்பிள் பத்தின ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு சார். ஆமா, இது வந்து நிச்சயமா அவர்கள் வந்து எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படின்னு நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திருக்கோம், பாகிஸ்தான் வந்து ஒரு ரகடு கண்ட்ரி, ஒரு ரஃப் கண்ட்ரி நம்ம பார்த்திருக்கோம். வந்து எந்த இடத்துலயுமே ஒரு டெமோக்ராட்டிக்கான ப்ராசஸ் எப்பயுமே அவங்க வந்து உள்ள வந்ததே கிடையாது. நம்ம ஏற்கனவே நமக்கு திரு சாய்க்கிறவங்க ரொம்ப தெளிவா வந்து பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய காஜா ஸ்ட்ரிப்புக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த அடிப்படையான வித்தியாசத்தை சொன்னாரு. அங்க இருக்கிறவர்கள் வந்து அவர்களுடைய பாஷையில அது ஒரு போராளி குழுக்கள். ஆனா இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான்ங்கிறது ஒரு முழுமையான ராணுவம், கட்டமைக்கப்பட்ட ராணுவம். அவர்கள் வந்து இந்த மாதிரியான எப்பயுமே பாத்தீங்கன்னா சார் பிரேக்கிங் ஃப்ரம் ரைட் அட் டைம் இப்ப பாக்குறோம் அப்படின்னா இந்தியா வந்து சியால்கோட்ல தாக்குதல் நடத்தி வருவதாக நமக்கு இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிறது. சியால்கோட்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எமர்ஜ் ஆகும்போது பாகிஸ்தானின் சியால்கோட் மீது இந்திய ட்ரோன்கள் வந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. தற்போது சியால்கோட்ல பாக்குறோம் அதிக அளவிலான தாக்குதல் நடந்து வருவதாக தகவல் வருகிறது. அட் த சேம் டைம் நம்ம சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸையும் நம்ம எல்ஓசியில பதிலடி கொடுத்து வருகிறோம். இனிஷியல் ரிப்போர்ட் சஜஸ்ட் தட் தாக்குதல் நம்ம சரியான பதிலடி கொடுத்து வருகிறோம், சியால்கோட்டுக்குள் நமது படைகள் வந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன அப்படின்றதுதான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ். ரொம்ப முக்கியமான இடங்கள் அதெல்லாம் சியால்கோட்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்டான இடங்கள். அங்க வந்து பெரிய தாக்குதல் வந்து ஏற்கனவே கடந்த முறையே நம்ம பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அதிகாலையில் நம்ம தாக்குதல் நடக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பக்கத்துல சுற்றி குறி வச்சிருந்தோம். அவ்வளவு தூரம் நெருங்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பவால்பூர் மாதிரியான இடங்களை தாக்குதல் நடத்தும் போது we can reach anywhere அப்படிங்கிறதாட்டும் பயங்கரவாதிகள் முகாம்கள்ல முதல் நாளே நம்ம செய்தி கொடுத்துருந்தோம். அந்த முகாம் பிஓகேல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது வந்து பாகிஸ்தான்ல தான் நாங்க அடிப்போம் அப்படின்னு. சியால்கோட்டு அப்படிங்கிறது வந்து அது மட்டும் இல்ல, இஸ்லாமாபாத்தும் எந்த இடமும் நம்மளால நெருங்க முடியாத இடம் அல்ல. வைஷ்ணவி தேவி கோயில் மாதிரியான இடங்கள்ல அவன் தாக்குதல் முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ம வந்து நம்பலாம், எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர்கள் வந்து எந்த விதமான பைத்தியகாரத்தனமான முடிவுகளுக்கு போக முடியாது. நம்ம வந்து அவர்களுடைய பைத்தியகாரத்தனத்தை நம்ம வந்து அளவிடவே முடியாது. அது எப்படிப்பட்ட ஒரு பைத்தியகாரத்தமாவும் இருக்கலாம், அது இவ்வளவுதான் இருக்கணுங்கிற அதுக்கு வந்து ஸ்கேல் வைக்க முடியாது. ஸோ அது வந்து தாக்குதல் நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம வந்து நடப்போம். ஆனா நடந்துச்சுன்னா அது வைஷ்ணவி தேவி கோயிலா, அது வந்து சர்ச்சா, அது வந்து மாஸ்கா, அது வந்து குருத்வாராவாங்க நம்முடைய கவலை இல்லை. எதுவா இருந்தாலும் வழிபாட்டு தலங்கள்ல உள்ள வரக்கூடாதுங்கிறது நம்முடைய திடமான எண்ணம். ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்து கோயில்களை பற்ற குறிவைப்பு இல்லாட்டாலுமே இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல நமக்கு வந்து வெளியுறவுத்துறை செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஒரு தேவாலயமும் ஒரு குருத்வாராவும் தாக்கப்பட்டது அப்படின்னு. சோ அது வந்து இந்து கோயில்களா இல்லாட்டி சீக்கிய கோயில்களா அல்லது வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களா நம்ம பார்க்கல. எந்த வழிபாட்டு தலங்களா இருந்தாலும் அங்க கை வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தோம். அவர்கள் ரொம்ப அராஜகமா வந்து சர்வதேச நாடுகள் பத்தியில அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் மசூதிகள்லாம் வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மை இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பயங்கரவாத முகாம்களுக்குள்ள இருந்த கட்டடங்கள், அந்த முகாம்களுக்குள்ள அவங்க வந்து அங்க தொழில் நடத்தி இது எங்க மசூதின்னு இருந்தாங்க. ஆனா அது அத்தனையுமே எதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்கிறது இன்னைக்கு அவங்களுடைய ராணுவ அமைச்சர் கவாஜா ஷெரீப் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நாம வந்து மதரசா கூடிய மாணவர்களை வந்து 2வது வாரியர்களா பயன்படுத்துவோம் சொல்றது மூலமாக அந்த மதரசாக்கள் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த மதரசால படிக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளை என்னவா வளர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது முழுக்க அந்த ஸ்டேட்டே வந்து நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போல லஷ்கர்-இ-தொய்பா போல, ஜெய்ஷ்-இ முகமது போல
அந்த மாதிரி ஒரு அமைப்பு பயங்கரவாத இயக்கங்கள் எல்லாமே ஒரு ராணுவமாகவே மாறினால் எப்படி இருக்குங்கிறதா அந்த ராணுவத்துடைய தன்மையா பாக்குறோமே தவிர அந்த ராணுவத்துக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கும் வந்து இந்த அடிப்படையில் வித்தியாசம் பார்க்கல. ஏன்னா அவங்களுடைய அட்டாக்கே எல்லாமே வந்துட்டு அடிச்சுட்டு ஓடி போற மாதிரி பார்க்கணும். இந்திய வீரர்கள் கூட நேருக்கிறதே நின்று முகத்துக்கு முகம் சண்டை போடுற பழக்கம் அவங்களுக்கு இல்ல. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சரண்டரான பழக்கம் இருக்குது, அதற்கான அந்த அனுபவம் இருக்குது. அதனால இந்த முறை எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணி பார்க்கணும் நினைக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம வந்து நீங்க சியால்கோட் அட்டாக் வச்சு சொன்னீங்க, சியால்கோட் மட்டும் அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம், ராவல்பிண்டில, லாகூர்லன்னு எல்லா இடங்களையும் இஸ்லாமாபாத் எல்லா இடத்துலையும் கட்டாயமா நீங்க பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் நமக்கு நடத்துற தாக்குதலுக்கு ரெண்டு விதமா நம்ம ரியாக்ட் பண்றோம். ஒன்று அவர்களுடைய தாக்குதலை முறியடிப்பது, இது வந்து ஒரு பார்த்து தான், அதான் டிஃபென்சிவ் மோட். அப்புறம் அவங்க எந்த மாதிரி தாக்குறாங்களோ அதே மாதிரி பதில் தாக்குதல் நாம அங்க நடத்துறது. ரெண்டாவது அட்டாக் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது வந்து அவங்க ஏற்கனவே ராவல்பிண்டிலையும் சரி லாகூர்லயும் சரி அவர்களுடைய வான் தாக்குதல் தடுப்பு சிஸ்டம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு எல்லாமே ரப்சர் ஆகி இந்த காயலாங்கடைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அங்க வந்து நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். அங்க மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல எந்த ஒரு எல்லைக்கும் அந்த எல்லைக்கு கூட நம்ம வந்து சைனா பார்டர் இருக்கோ ஆப்கானிஸ்தான் பார்டர் இருக்க வரைக்கும் நம்மளால போக முடியுங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம வந்து இரண்டு விதமான ரெட்டாலியேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணு அவர்களுடைய தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, கவுண்டர் அட்டாக் பண்ணுவது. ரெண்டாவது அதே மாதிரியான பதிலடி தாக்குதல் நடத்துவது. இந்த ரெண்டுமான விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நீங்க இந்த பக்கம் குஜராத்ல பூஜ்ல இருந்து அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல குப்வாரா வரைக்கும் இந்த அத்தனை மாநிலங்களையும் நம்ம கொடுக்கக்கூடிய கவுண்டர் அட்டாக் இது ஒண்ணு. அவங்க வந்து 300-400 ட்ரோன் ஏவிட்டு இருப்பாங்க. நேற்று ஒரு 400, இன்னைக்கு ஒரு 400 வச்சுக்கோங்க. எத்தனை 400 அவங்க வச்சிருப்பாங்கன்னு பாத்துருவோம். அப்புறம் ட்ரெயின் ஆன பிறகு என்ன செய்வாங்க அப்படி கேள்வி அவங்க பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட கஞ்சிக்கு வழி இல்லாம, பெட்ரோல் டீசல் கூட வழி இல்லாம, அந்நிய செலவுகளோட காசு இல்லாம, IMF வந்து நீங்க காசு கொடுக்க மாட்டீங்களா, மீச்சை கொடுக்க மாட்டீங்களான்னு அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஒரு போரை வந்து எஸ்கலேட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மீது எந்த மாதிரியான ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். பட் நாம வந்து அந்த மாதிரி இல்ல. நம்மகிட்ட வந்து எல்லா பொருட்களுமே தேவையான அளவை விட மிகுதியாகவே நம்ம இருப்பது எந்த விதமான கவலையும் இல்லாம பார்த்துருக்கோம். அதனால நாம வந்து இவங்க சைபர் ரீதியான ஒரு அட்டாக்களையும் தயாரில் இருக்கிறோம். பொருளிகள் ரீதியான அட்டாக்கள் நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா நீங்க ராணுவம் எப்படி ஒரு பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கோ அதே அளவுக்கு இணையான ஒரு பதில் தாக்குதல் நம்முடைய VIP மாதிரியான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோவை நடத்த வேண்டிய நிலைமை இருக்குங்க பாக்குறோம். ஏன்னா அவ்வளவு போயிட்டு அவ்வளவு பரப்பிட்டே இருக்காங்க. எங்கேயோ மியான்மர்லயும் சைனாலையும் இஸ்ரேல்லையும் காபூல்லையும் எப்பயோ நடந்த தாக்குதல் எல்லாம் காட்டிட்டு நாங்க பாருங்க அப்படி ஒரு பொய் தகவலை பரப்பி அதுல வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு அப்பாவி நிலைமையில வந்து இந்த மாதிரி தான் இருக்கிற பாக்குறோம். அந்த மாதிரியான பொய் தகவல் முறியடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வாரும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பாக்குறோம். ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, வார்ல ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி ட்ரூத் அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த உண்மையும் வந்து நம்ம வந்து மறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்னொன்னு எடுத்து நம்ம அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ 4 முனைகளையும் 365 டிகிரியும் எல்லா திசைகள்லயும் நம்ம வந்து நம்முடைய கவுண்டர் நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். அவர்கள் வந்து எல்லை மாநிலங்கள்ல எந்த ஊர்ல வந்து தாக்குதல் நடத்தினாலும் அது எதிர்கொள்றதுக்கான திறன் இருக்கு. நம்ம கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிருக்கோம். நம்முடைய பொதுமக்கள் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்கன்னு பாக்குறோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பப்ளிக் அவுட்ரீச்ங்கிறது எங்கேயுமே இல்லாம பள்ளிக்கு வந்து முழுமையா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சர்வதேச சமுதாயம் மட்டுமில்ல, நம்முடைய உள்ளூர் சமுதாயம் இது புதுசா புரிஞ்சிருக்குங்க பாக்குறோம். ஏன்னா இது நாம் உருவாக்கிய போர் அல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய கன்விக்ஷன் நம்முடைய டிப்ளமசி சேனல்ல வந்து இந்தியா வந்து டே 1ல இருந்து பொறுமையா இருந்தது. நம்ம நல்லா ஞாபகம் உங்களுக்கு இந்திய அரசாங்கம் பொறுமையா இருந்ததை பார்த்து 4 பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு நம்ம வந்து அசாத்தியமான பொறுமையை காட்டி எப்பதான் தாக்குதல் நடத்துவீங்கன்னு இந்தியர்களே பொறுமையிலிருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம பொறுமையா இருந்து அதற்கு பிறகுதான் நம்ம தாக்குதல் நடத்தவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற பாக்குறோம். ஸோ இந்தியர்கள் அத்தனை பேருக்குமே 140 கோடி மக்களுக்குமே ஒரு பெரிய தெளிவான ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லோரும் எதிர்பார்ப்பு இருக்குது. 100% இந்தியா நம்பி இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். எஸ் சார், இப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் கிடைத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நடந்து வரக்கூடிய தாக்குதலும் அதற்கான செக்யூரிட்டி விஷயங்களையும் வந்து பிரதமர் மோடி அவரது அலுவலகத்திலிருந்து கவனித்து வருவதாக தகவல். அவருடன் வந்து தற்போது அவருடைய இல்லத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் வந்திருக்கிறார். முன்னதாக வந்து முப்படை தளபதிகள், தலைமை தளபதி ராஜ்நாத் சிங் மற்றும் NSA தோவல் உள்ளிட்டோருடன் ஆலோசனை செய்தார். அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பார்த்தோம்னா ஜெய்சங்கர் அவர்கள் அவசரமாக உள்ளே வந்திருக்கிறார். அவரும் பாதுகாப்புத்துறை செயலாளர் அவரும் வந்து ஃபாரின் செக்ரட்டரியும் வந்து வந்திருக்கிறார். ஸோ இந்த அடுத்தடுத்த சந்திப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் ரொம்ப பரபரப்பான சூழல் இருக்கிறது. NSA அஜித் தோவல் அவர்களும் இருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் அவர்களும் ஜெனரல் CDS அவர்களும் இப்போது தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்தியாவினுடைய பதிலடி தாக்குதல் ஒரு பக்கம் சியால்கோட்டில் நடப்பதாக
தகவல் வருகிறது. இந்த நிலையில நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, லாகூர்ல தற்போது பிளாக் அவுட் போடப்பட்டிருப்பதாகவும் சைரன்கள் ஒலித்து வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கிறது. லாகூரிலும் இந்தியாவின் தாக்குதல் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. சியால்கோட்ல நம்ம பார்க்கிறோம் இந்தியாவுடைய தாக்குதல் நடந்து வருகிறது. பரபரப்பான சூழ்நிலையில நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் இன்று மட்டும் 3க்கும் மேற்பட்ட முக்கியமான செக்யூரிட்டி கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். அதே போல நமக்கு இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்தியன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து, அதாவது பாதுகாப்புத்துறை வந்து ஓப்பன் ஹேண்ட் டு இந்தியன் ஆர்மி கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் எந்த விதமான தாக்குதலுக்கும் தக்க பதிலடியை சரியான நேரத்தில் எப்போது வேணாலும் கொடுங்கள் அப்படின்ட்டு உடனடியாக கொடுக்குமாறும் சொல்லியிருக்கிறது. அதே போல இந்தியா டு டிப்ளாய் மோர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பக்கம் சியால்கோட்ல நம்ம தாக்குதல் நடத்தி வருகிறோம். இதுல வந்து நமக்கு தகவல் கிடைப்பது என்னவென்றால், சியால்கோட்ல இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தானிய ட்ரோன்கள் வந்து ஸ்பாட்டட் இன் நௌஷேரா அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பாகிஸ்தானிய ட்ரோன்கள் வந்து நௌஷேரா, அதே போல பாராமுல்லா, அதே போல உங்களுக்கு உரி, பத்தான்கோட், ஸ்ரீநகர் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல வந்து பாகிஸ்தானிய ட்ரோன்கள் அட்டாக் செய்வது நமக்கான தகவல்கள் கிடைக்கக்கூடிய நிலைமையில நமக்கு கன்ஃபர்மேஷன் தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து எஸ்கலேட் பண்ணிட்டாங்கன்றது கன்ஃபார்ம் இருக்கு. ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை ஜாயிண்ட் ஆபரேஷனாக இயக்கி வருவதாகவும் நமக்கு தகவல். எல்லையிலிருந்து ஆர்மியும் அதே போல ஐஏஎஃப்பும் வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்களை செலுத்தி வருகிறார்கள். பாகிஸ்தானின் சியால்கோட்டின் மீது இந்தியா தாக்குதல் நடத்துவதாக ஒரு தகவல் வரக்கூடிய நிலைமையில, இந்தியா வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்துவதாக தகவல் வரக்கூடிய நிலைமையில நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்மி வந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் செய்து வருவதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பார்க்கிறோம் ஐபிஎல் போட்டிகள் உட்பட அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டின் முக்கியமான மருத்துவமனைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பார்க்கிறோம் ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து நாட்டில் நடந்து வருகிறது. பிரதமரின் ஆலோசனை கூட்டங்கள் அடுத்தடுத்து நடந்ததை பார்த்தோம். இன்னைக்கு 3வது நாளாக எல்லை மாநிலங்களில் பார்க்கிறோம் தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை அத்துமீறி இருக்கிறது. பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஷாக்கிங்கா இருக்குன்றது தான் யதார்த்தம். நம்ம பார்க்கலாம். எஸ், இந்த நிலையில் நமக்கு பாகிஸ்தானுடைய ஆர்மியுடைய ஸ்டேட்மெண்ட் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாகிஸ்தானுடைய ஆர்மி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவுடன் போரை தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் படி, we will not de-escalate with the damages India did to our side, they should take a hit. நாங்கள் வந்து de-escalate பண்ண மாட்டோம், இந்தியா எங்களுக்கு பண்ணதுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க ஒரு அடியை வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க. அதே போல so far we have been protecting ourselves but they will get an answer in our own timing அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. அதாவது இதுவரையும் நாங்க பண்ணது எல்லாமே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான், இனிமே தான் நாங்க அடிக்கவே போறோம், அது எங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப எங்களுடைய தேவைக்கு ஏற்ப நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் மிலிட்டரியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. we are at war with India அப்படின்னு ஓப்பனா அறிவிக்கிறாரு. பாகிஸ்தான் ஆர்மியுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அனைத்து இன்டர்நேஷனல் மீடியாவுகளையும் வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை இப்படி சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் சிடிஎஸ் உடன் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். இந்த நிலையில் ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க வெள்ளை மாளிகை வந்து சொல்லியிருக்கிறது, அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையான பிரச்சனை வந்து உடனடியாக தீர வேண்டும், டீஎஸ்கலேட் செய்ய வேண்டும் அப்படின்னு அதிபர் விரும்புவதாக ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. ஸோ குரூஷியலா அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் வந்து ஆலோசனை கூட்டங்கள், பரபரப்பான நகர்வுகள் என நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்க எல்லையில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வருகிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்க்கிறோம், பாகிஸ்தானுடைய சியால்கோட் மாகாணத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. சோ அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சார், ஓவர் டு யூ. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம வந்து டீகோட் பண்ண பார்ப்போம். ஒன்று, இந்திய பிரதமர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள், அது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருடையோ அல்லது மற்றவர்களுடையோ பாதுகாப்புத்துறை அமைச்சருடையோ இந்தியஸோடையோ எல்லாருடையும் நம்ம வந்து மாறி ஒரு பாதுகாப்பு ஆலோசனை நடத்திட்டே இருந்தாக்கிறோம். அது வந்து ஒரு தெளிவான கைடன்ஸ், எல்லாருமே ஒரு சேம் பேஜ்ல இருக்கிறதுக்காக ஒரு முயற்சியை தானே தவிர வேற எதுவுமே இல்லை. திடீர்னு அங்க யோசனை பண்றதுக்கோ அந்த முடிவுகளை மாத்துறதுக்கோ ஸ்ட்ராட்டஜி மாத்துறதுக்கோ எதுவுமே இல்லை. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, இந்த மாதிரி ராணுவ நிலைகள்ல இருந்து எப்படிப்பட்ட தாக்குதல் இருந்தாலும் அதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கான முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னைக்கு காலையில கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல. அது வந்து ரொம்ப தெளிவாவே 7ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து தெளிவா அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டோம். நாங்க இந்த நேரடியில இப்ப நான் இணைஞ்ச போது நான் சொன்னது போல அந்தந்த ரேடாருக்குள்ள யாருக்கு எங்க அந்த டெஸ்டினி கிடைக்குதோ அந்தந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து ரிட்டாலியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். அது வந்து யோசிக்க வேண்டியது, யார்ட்டுமே கேட்க வேண்டியது. ஸோ அங்கங்க இருக்கக்கூடிய ஏரியா கமாண்டர்களே அந்த முடிவுகளை வந்து கையோடு எடுத்து
உடனடியாக தாக்குதல் பதில் தாக்குதல் நடத்திருக்கலாம்னு பாக்குறோம். அதனாலதான் நம்மளால இங்கிருந்து சியால்கோட் வரைக்கும் தூக்க முடியும். தவிர இது யாரோ பிரைம் மினிஸ்டருடைய உத்தரவுக்கு பிறகு ரைட் இந்த குண்டை போடுங்க, ரைட் அந்த குண்டை போடுங்க, அங்க லெப்ட்ல போடுங்க, ரைட்ல போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு அசைவையும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஒரு நபரால் தீர்மானிக்க முடியாது. அது பிரதமராகவே இருந்தாலும், அந்த பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் அப்படி ஒரு நபரால் தீர்மானிக்க முடியாது. அப்ப முழுக்க முழுக்க நம்முடைய ராணுவம் தளபதிகள், முப்படை தளபதி, சீனியர் கீழே இருக்கக்கூடியவர்கள், அஜித் தோவல், ராஜ்நாத் சிங், அமித்ஷா என்று அத்தனை பேருமே உள்ள களமிறங்கி அவர்கள் அத்தனை பேருமே என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யணுங்கிற முழுக்க முழுக்க பார்த்து அந்த அதிகார பரவலாக்கம் அது முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டு எல்லோருக்குமான அதிகாரம்